என் சொந்த அத்தைக்கு நம்ம குடும்பத்துல தலையிட உரிமை இல்லனா இவங்களுக்கு மட்டும் இருக்கா? சத்யா, பின்ன என்ன பாட்டி, 1000 சண்டை சச்சரவு வந்தாலும் சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு உங்கள மாதிரி பெரியவங்க சும்மா சொல்லலையே. வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதுக்கு வீட்டுல இருக்கிற சொந்த பந்தம் தான் கருத்து சொல்லணும். அதை விட்டுட்டு போற வரவங்க எல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? உனக்கு வேணா சுப்பக்கா வெளி மனுஷியா இருக்கலாம், ஆனா எனக்கு இவங்க கூட பிறந்தவங்க மாதிரி. இங்க நடக்கிற எல்லாத்துலயும் பங்கு எடுத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. உங்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியமானவங்களோ அதே மாதிரிதான் எனக்கு எங்க அத்தை முக்கியமானவங்க. அவங்களையும் நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என்ன சொன்ன நீ? அதிர வேண்டாம், அதிர விடு, பரவாயில்ல. நீ எதுவும் பேசிக்காத, பரவாயில்ல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. உன் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லாம கோட்டை விட்டவன் நீ. உனக்கு இன்னொரு குடும்பத்துக்கு கருத்து சொல்றதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? என்ன சொன்னீங்க? என்னப்பா சத்தம்? தெரியலையேப்பா. சத்தம் அது. சரி வாங்க தெரியல பாட்டி. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஐயோ, இது என்ன கொடுமை! நட்டு வச்ச பந்தக்காலு அறுத்து போட்ட கீரை தண்டு மாதிரி இப்படி அடியோட சாஞ்சு கிடக்குதே. ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி பண்ற? ஏற்கனவே மாப்பிள்ளையோட அப்பா ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. இப்ப இந்த பந்தக்காலு கீழே கிடக்குதே, ஒரே அபசகுணமா இருக்குதே. அம்மா, நீ ஏமா இப்படி நினைக்கிற? பந்தக்கால சரியா ஊனாம விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அதான் கீழே விழுந்துருச்சு. இதுக்கு போய் அபசகுணம் நல்லா சொல்ல வேணாமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்கணும்னு தான் அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்படி இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு ஊன்ன பந்தக்கால் இப்படி சரிஞ்சு போய் விழுந்து கிடந்தா இது சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுதுன்னு அடையாளம் காட்டுது. தில்ல, அடையாளம் காட்டுது. பாட்டி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. என்ன அப்படி இல்ல நோப்படி இல்ல? நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறப்ப நம்மள சுத்தி நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதையெல்லாம் கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு பந்தக்கால நட்டீங்க. அதான் இப்படி சாஞ்சு கிடக்கு. இந்த சொர்ணா இன்னைக்கு இங்க என்ன நடந்தாலும் அத பிரச்சனையாக்கணும்னு ஒரு முடிவோட கங்கணம் கட்டிட்டு வந்திருப்பாப்பல இருக்க. ஓட்டு தாக்குறாளே. இவகிட்ட நாம தப்பி தவறி கூட வாய விட்டுற கூடாதுப்பா. என்னத்த சொல்றீங்க? பந்தக்கால நாம எல்லாரும் சேர்ந்து தானே வச்சோம். இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எப்படி சொல்றீங்க? அறிவு கெட்டவளே, உனக்கு புளிய போட்டு விளக்கி சொன்னாதான் புரியும் போல இருக்கு. இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்க. ஒருத்தி கழுத்துல தாலி ஏறதுக்காக நட்டு வச்ச பந்தக்காலு நிக்காம குண்டக்க விழுதுனா, வேறுங்கடத்தோட இருக்கிறவங்கள முன்னாடி நிக்க வச்சு அக்கா சொக்கான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனா இப்படித்தான் ஆபசகுணமா நடக்கும். புரியுதா உனக்கு? நீங்க யாரை இப்ப ஜாடையா சொல்றீங்க? ஐயோ, நான் யாரையும் சொல்லல தாயி. எனக்கு அதுக்கு இந்த வம்பு. அவங்க யாருன்னு நான் சொன்னா உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்ட மாதிரி ஆயிடும். எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பெல்லாம்? என் திருவாய மூடிக்கிட்டு நான் செவனேன்னு இருக்கேன் தாயே. போதும், நிறுத்துறீங்களா? ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டு சிரிக்கிற சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆதிரேக்கா,
நீங்க எதுக்கு இல்லாததும் பொல்லாததுமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், நடிக்கிறத நிறுத்துறியா? எல்லாரும் புள்ளைய கேள்வி விட்டு தொட்டில் ஆட்டி விடுவாங்க. ஆனா நீ அந்த புள்ளையவே கொன்னு. சீ, நீ எல்லாம் ஒரு ஜென்மம். என்ன நீயே கிடக்கட்டும்னு பார்த்தா ரொம்ப தான் ஏறிக்கிட்டு வர்ற. நீ உன் இஷ்டத்துக்கு யார வேணாலும் கூட்டிக்கிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணுவ. ஒரு பெரியவங்க மூத்தவங்க அதை ஏன்னு கேட்க கூடாதா? எதையும் எடுத்து சொல்ல கூடாதா? எது நியாயம்? சுப்பக்காவோட நிலைமைக்கு யார் காரணம்? அவங்கள காரணம்? தன்னோட நிலைமைக்கு தான் எந்த வகையிலயும் காரணம் இல்லாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அதோட வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயமும் சக மனுஷங்களும் இவங்களை எல்லா விதத்திலயும் ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப பாவம். காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. உலகமும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. விதவைங்கிற வார்த்தைக்கு தான் பொட்டு கிடையாது. கைம்பெண்ணுங்கிற தமிழ் வார்த்தைக்கு 1க்கு 2 போட்டு வைக்க முடியும்னு பெரிய தலைவர்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்படி பிற்போக்குத்தனமா யோசிச்சு ஒரு பொண்ணோட மனச குத்தி ரணமாக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்கன்னா உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு தோணுது. வேண்டாம் அதிர, வேண்டாம். எனக்காக யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணாத. இதை இதோட விட்டுரு. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்க்கா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. நீ எதுக்காக இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? நான் தான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல, நீ விடு. அக்கா, இல்லக்கா, பரவாயில்ல, விடு அதிர. சுப்புலட்சுமி, இதையெல்லாம் மனசுல பரவாயில்ல வச்சுக்காதம்மா. நான் கிளம்புறேன். சொன்னா பந்தக்கால் விழுந்ததுக்கு சுப்புவ காரணம் காட்டி ஜாடையா பேசுறது ரொம்ப தப்பு. பந்தக்கால் விழுந்ததுக்கு சுப்பு எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது. அப்படி பார்த்தா என்னையும் தான் காரணம்னு சொல்லணும். சொல்லுவியா? ஆமா, நான் ஒண்ணு யாரையும் தனிப்பட்ட முறையில குத்தம் குறை சொல்லலம்மா. நாட்டு நடப்பு உலக வழக்கத்தை தான் சொன்னேன். வீட்டுக்கு பெரிய மனுஷி நீங்க. இப்படி பந்தக்கால் விழுந்ததுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. நான் வேணா கிளம்புறேன். நான் கிளம்புறேன் சத்யா. நீ ரோகிணிக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும்னு சொன்னேல்ல, நீ கடைக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு போன் பண்ணு. நான் கிளம்புறேன். சரிதானே? சரிங்க அத்தை. ஆதிர, நான் கிராமத்துக்காரி. அங்க இருக்கிற பழக்க வழக்கத்தை வச்சுதான் நான் இதெல்லாம் சொன்னேன். நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத என்ன? சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். வாங்கம்மா. எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். அக்கா, விடுங்கக்கா. சில பேர் இப்படிதான் மத்தவங்கள வார்த்தையால சாகடிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிடுவாங்க. நீங்க வருத்தப்படாதீங்கக்கா. அதிர, இல்ல கண்ணு, நான் வருத்தம் எல்லாம் படல. சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அக்கா, நீ எல்லா வேலையும் பாத்துக்கோ.